ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த 3 பொருள் இருந்தால் டக்குன்னு 10 நிமிஷத்தில் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் டைம் கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து சேர்த்துட்டு கரிஞ்சிராமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் வறுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு அதே கடாயில் 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அரிசி மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அரிசி மாவு கரிஞ்சிடக்கூடாது. நல்லா சூடேறி நல்லா வறுபட்டுறணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இதை இப்போ ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு அரிசி மாவோடு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை நான் உருக்கிட்டு சேர்த்துருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டராக பார்த்து சேர்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்படியே சேர்க்கக்கூடாது. உருக்கிட்டு சேர்த்துட்டு இப்போது சேர்த்துருக்க பட்டர் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு கைகளால் நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா உள்ளங்கையில் வச்சு ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டாமல் கைகளாலே பார்த்திங்கன்னா லைட்டாக அழுத்தி உருட்டிக்கோங்க. பாருங்கள் இது போல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிக்கும் போது பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் மாற்றிடுங்க. ஈரப்பதம் இல்லாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு வெடிக்காமல் வரும். இல்லாட்டினா ஃபுல்லாகவே நம்மளுக்கு வெடிச்சிரும். ஸோ எண்ணெயில் போடும்போது ஈரப்பதம் இல்லாமல் மாவு கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்தும் பிசைஞ்சிடாதீங்க. இது போல் சேர்த்துட்டு திருப்பி விட்டுக்கோங்க. பொரிக்கிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாறி மாறி வச்சுக்கோங்க. திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு எல்லா இடமும் நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு பொரிஞ்சு வரும். பார்த்தீங்கன்னா இது போல் திருப்பி விட்டுட்டே இருங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு லைட்டாக ஒரு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வருது இல்லையா, அந்த அளவுக்கு கொஞ்சம் பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கிட்டதும் எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டியான உப்பு சீடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நல்ல கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி, நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியும் கூட. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் நிறைய ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி எல்லாமே நம்ம சேனல் பேஜில் இருக்குது, போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.